என்னுடைய அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில நல்ல செயல்களை தனியாக நின்று செய்து பாருங்கள். அப்போதுதான் தெரியும் நம் பலத்தின் பலம். அப்படி ஒரு பலத்தின் வளர்ச்சி தான் இந்த மரம். இந்த பதிவை கொஞ்சம் கவனமா பாருங்க. சாணம், களிமண் சேர்ந்த கலவையை மரத்து மேல ஏன் பூசுறீங்கன்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு மனநிறைவான பதில் இந்த மரத்துல இருக்கும். எங்களுடைய திருமண நாள் ஞாபகமாக 24/5/2020 அன்னைக்கு இரவு நானும் என்னோட பொண்ணும் சேர்ந்து சரியான அளவுல சரியான முறையில ஒரு இலுப்ப மரத்தை நடவு செய்து முடிச்சோம். அந்த பதிவு ஊக்கமது கைவிடேல் என்ற தலைப்புல இருக்கும். அதை இந்த வீடியோக்கு கீழே பின் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடு மாடுகள் இந்த மரத்தின் மேல் தோலையும் மரத்தின் பட்டையையும் எப்படி சுரண்டி சாப்பிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மரங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் ஒரு நாள்ல நடந்தது. இந்த பாதிப்புகள் ஆடு மாடுகளால தொடர்ந்துகிட்டே போனா ஒரு சில மரங்கள் தாக்கு பிடிச்சி குறைவான வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் பல மரங்கள் காய்ந்து போய் இறந்து போகும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நிகராக பார்த்து பார்த்து நான் வளர்க்கக்கூடிய மரங்களை எப்படி நான் சும்மா விட்டுட்டு போக முடியும்? மனிதர்களுக்கு விபத்து நடந்தா அவசர சிகிச்சை இருக்கு. அதுபோல மரங்களுக்கும் விபத்துகள் நடக்கும்போது நான் மரங்களுக்கு செய்கிற அவசர சிகிச்சை தான் சாணம், களிமண் சேர்ந்த கலவையை மரங்கள் மீது பூசுவது. இந்த கலவையோட மருத்துவ குணம் பற்றி ஆரம்ப காலங்கள்ல எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நாளடைவில் அது எவ்வளவு பெரிய பயன்களை கொடுக்கும்னு நான் அனுபவத்துல தான் உணர்ந்தேன். அந்த அனுபவத்தின் பலன்தான் இந்த மரத்துல ஆடு மாடுகள் சுரண்டி சாப்பிட்டு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய இடத்துல அந்த காயங்களோட சூடுகளே தெரியாத அளவுக்கு அந்த மரத்தோட சதைப்பகுதி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. பொதுவாகவே நாம எல்லோரும் முருங்கை மரம், பூவரசன் மரம், ஒதிய மரம் இன்னும் சில மரங்களில் இருந்து சில கிளைகளை வெட்டி பதியம் போடும் போதும் நடவுகள் செய்யும் போதும் கிளைகள் வெட்டுப்பட்ட இடத்துல பசுமாட்டு சாணம் பூசி வைப்பது வழக்கம். இதே முறையைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி யோசித்து செம்மண், கோகோபீட், பசுஞ்சாணம், களிமண் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து அந்த கலவையை மரங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்ட இடத்துல பூசி விட்டுடுவேன். குறைந்தது 6 மாசத்துக்கு பிறகு மனிதர்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தது போல மரங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல நல்ல சதை வளர்ச்சியும் அந்த மரத்தோட முழு வளர்ச்சியும் பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும். நம்முடைய வெற்றிகள் வேண்டுமானால் தள்ளி போகலாம், ஆனால் நம்முடைய முயற்சிகள் எப்போதும் வீண் போகாது. முக்கியமா உங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும். மீண்டும் இதே ரோட்டுல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ.